ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மக்களின் தளபதி, தட் இஸ் அன்டோல்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தளபதி. அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. இன்னைக்கு எபிசோட் வந்து களைகட்ட போகுது. சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, அதெல்லாம் லைனாக 1 by 1 நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படம் இல்லை, ஒரு பெரிய மாற்றம். 1988 இது எங்கள் நீதி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அப்புறமா தான் குழந்தை நட்சத்திரம் அப்படின்ற அடையாளத்திலிருந்து நம்ம தளபதி ஃபியூச்சர் ஹீரோ ஐடென்டிட்டி அப்படின்ற அந்தஸ்துக்கு உயர்றாரு. அண்ணே, இந்த படம் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஆனால் இப்போ ரியாக்ஷன் மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை நட்சத்திரம் எப்படி மாறுவான் தெரியுமா? அவன் சிரிப்பை மட்டும் காட்டுறவனா இல்லை, எமோஷனலையும் புரிஞ்சுக்கிறவனா மாற ஆரம்பிக்கணும். தம்பி, அந்த மாற்றம் சாதாரண மாற்றம் இல்லை, பவர்ஃபுல்லான மாற்றம். இந்த படத்தோட செட்டு ரொம்ப முக்கியம்ண்ணே. அந்த காலத்தில் ஹெவி டிசிப்ளின், லிமிட்டட் டேக்ஸு, ரியல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரு, இதுக்கு நடுவுலலாம் அந்த ப்ரெஷரில் ஒரு குழந்தை நட்சத்திரம் நிற்கிறான். தம்பி, அந்த அப்சர்வேஷன் தான் அவரோட ஃபவுண்டேஷன். அண்ணே, நீங்கள் எப்படிண்ணே சமசூப்பராக நடிப்பீங்களா? வாய்ப்பெலாம் கிடைச்சா? ஐயோ, இப்போவே திணறிட்டு இருக்கேன். நம்மளால முடியாதுப்பா. தளபதி தான். எனக்கு தெரிஞ்சு சைலண்டாக இருக்க தான் பட்டை கிளப்புவாங்க. நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க, சினிமா துறையில் கால் எடுத்து வச்சிங்கன்னா பட்டை கிளப்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் விஜய்க்கு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு. இங்கே தான் அவர் கற்றுக்கிட்டது சைலன்ஸ் ஆக்டிங், எமோஷனல் கண்ட்ரோல், டைமிங் சென்ஸ். இது எல்லாத்தையும் அவர் கற்றுக்கல, அப்சர்வேஷன் பண்ணார். ஒரு சீனில் அழுகிறத விட அந்த எமோஷனை கண்ணில் வச்சுக்கிறது தான் ரியல் ஆக்டிங். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இருந்து தான் விஜய் ஹீரோ லைக் ப்ரெசன்ஸ் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அது டைலாக்ல இல்லை, பாடி லாங்குவேஜ், நிற்கிற விதம், பார்க்குற பார்வை, அமைதியாக இருக்கிற ஸ்டைலு, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இங்கே தான் டேரக்டர் சொல்கிறாரு, ஆக்ட் லைக் யூ ஆர் இன்சைட் த சிச்சுவேஷன். அது சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைண்ணே, ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நடிக்காத, நிஜமாக ஃபீல் பண்ணு. தம்பி, அந்த மெத்தட் தான் லேட்டர் விஜய் ஸ்டைலுக்கு பேஸ். ஒரு விஷயம் சொல்லணும்னே, இங்கே விஜய் யாரையும் காப்பி பண்ணலை, அவர் எவால்வ் பண்ணார். காப்பி, ரிப்பீட்டு, எவால்யூஷன், பில்ட் ஐடென்டிட்டி, இந்த ஸ்டேஜ் தான் அவரோட ஐடென்டிட்டியோட ஆரம்பம். அண்ணன், ஒரு குழந்தை நட்சத்திரம் இப்போ தான் ஸ்லோலியாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறார். அவனோட நடிப்பு மட்டும் இல்லை, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் மாறுது. அவர் ஸ்க்ரீனுக்கு நடிக்க மட்டும் வரல, அந்த ஸ்க்ரீனை புரிஞ்சிக்கவே ஆரம்பித்தார். அண்ணன், அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒன்று அழுதுகிட்டே இருக்கணும், இன்னொன்று குசுமுத்தனம் நயாண்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பிம்பம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இது எங்கள் நீதி அப்படின்ற படத்தில் விஜய் அதை உடைச்சாரு. ஒரு காட்சியில் அவரோட அப்பா, தட் இஸ் டேரக்டர் எஸ்ஏசி அல்லது அதுக்கு எதிராக போராடும் போது பின்னாடி இருந்து நடிகர் விஜய் அந்த சீனை அமைதியாக பார்க்கக்கூடிய அந்த கவனிப்பு இருக்கே, அந்த கவனிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சின்ன வயசுலேயே நடிக்க தெரியாத ஒருத்தன் எப்படி கதாபாத்திரமாக மாறுவது அப்படிங்கிற பாடத்தை அந்த செட்டில் இருந்து தான் அவர் கற்றுக்க ஆரம்பித்தார். கத்தாமல் அல்லாமல் வெறும் கண்ணாலேயே அந்த கோபத்தையும் வலியையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த முதிர்ச்சி தான் பின்னால் அவரை மாஸ் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ரியாக்டிங் ஸ்டாராகவும் மாற்றுச்சு. தந்தை தந்த பாடம், அதாவது அவரோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, எஸ்ஏசி, ஒரு கண்டிப்பான இயக்குனர். அண்ணே, ஒரு செட்டில் ஒரு குழந்தை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அன்பா பாசமாக கொஞ்சி கொலாவி அந்த சீனை வந்து எப்படியாவது வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்ஏசி அவர்கள் அந்த குழந்தை நட்சத்திரம், அதாவது விஜய் கிட்ட போயிட்டு குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக தான் நடந்துக்கிட்டாரு. அந்த செல்லம் கொஞ்சுதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணுகுமுறையே வச்சுக்கல. தன்னோட பையன்கிட்ட ஒரு டேரக்டராக ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருக்காரு. ஒரு முழு நேர நடிகர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அந்த அழுத்தத்தை அப்படியே விஜய் கிட்ட கொடுத்தார். இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் தான் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை உருக்கி எடுத்த உழைக்களம். 1988 நம்ம தளபதி விஜய் பெரிய பெரிய நடிகர்களோட ஒன்றா சேர்ந்து நடித்தார். அந்த நுணுக்கங்களை கூர்ந்து கவனித்து நிறைய டேலண்ட்டை மெழுகேற்றிக்கிட்டார். அந்த டேலண்ட் தான் மற்ற குழந்தை நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து இவரை வந்து வேறுபடுத்தி வித்தியாசமாக காமிக்க ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவுக்கு. ஹீரோயிசம் அப்படின்றது வசனத்தில் மட்டும் இல்லைண்ணே, உடல் மொழியிலையும் எப்படி காட்டுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அப்படிங்கிறத நடிகர் விஜய் இந்த படத்திலேயே உணர ஆரம்பித்தார். நின்று பேசும் விதம், ஒரு விஷயத்தை கேட்குறப்போ தலை சாய்க்கும் விதம், அநீதியை பார்க்குறப்போ அவரோட உதட்டை கடிச்சிக்கிட்டு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன், இப்படி இந்த எல்லா விஷயமும் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நோக்கி நகரக்கூடிய சிறிய மாற்றமாக இருந்துச்சு. இதுதான் ஸ்டார் பிரசன்ஸ் என்கின்ற காந்த சக்தி. அந்த சிறுவன் திரையின் முன் வரும்போது அந்த கேமராவை அவனை நோக்கி திருப்பக்கூடிய வசீகரம் அவர்கிட்ட இயல்பாகவே இருந்துச்சு. இது எங்கள் நீதி சமூக பார்வைக்கான ஒரு விதை. ஒரு சிறுவன் தன் தந்தை போராடுவதை பார்த்து வளரும்போது அவனுக்கும் சமூகத்தின் மீது ஒரு கோபம் வரும். அந்த கோபம்தான் பிற்காலத்தில் நாளைய திருப்பு முதல் பல படங்களில்
விஜய் அவர்களை சமூக பொறுப்பாளனாக மாற்ற ஆரம்பிச்சது. தந்தை வழி மரபும் தனித்துவமான பாதையும். எஸ்ஏசி ஒரு சிறந்த இயக்குனர். எஸ்ஏசி அவர்கள் விஜயோட தந்தையா இருக்கிறதுனாலேயே அவர்கிட்ட இருந்த பிடிவாதம், சமூகத்தின் மேல இருந்த அக்கறை, இந்த மாதிரி பல விஷயங்கள் விஜயோட ரத்தத்திலையும் கலந்து இருந்துச்சு. ஆனால் தந்தை கொடுத்த அந்த ஃபவுண்டேஷன் மீது விஜய் தன்னுடைய சொந்த குணத்தையும் அலட்டல் இல்லாத நடிப்பையும் ஒன்னா சேர்த்து தனித்துவமான ஒரு பாணியை உருவாக்கினார். மற்ற குழந்தை நட்சத்திரங்கள் வளர்ந்த பிறகு ஹீரோவாக மாற முயற்சி செய்தார்கள். ஆனால் விஜய் மற்றும் சிறு வயது பிம்பத்தை விடாமல் அதை மெருகேற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார். இதுதான் அவருடைய வெற்றிக்கான ரகசியம். ஆனால் ஒரு நடிகர் வளர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் மட்டும் போதாது. அவரை சுற்றி நடக்கூடிய விஷயங்களை எப்படி உள் வாங்குறார் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இது எங்கள் நீதி செட்டில் எஸ்ஏசி அவர்கள் கொடுத்த கடுமையான பயிற்சி தான் விஜய்க்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. அங்கே அவர் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு காட்சியை நம்பினா அந்த கேமரா முன்னாடி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த நம்பிக்கை தான் நாளைய திருப்பு அப்படிங்கிற படத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாத ஒரு அறிமுகத்தை கொடுத்துச்சு.